Hey guys, welcome back to the channel tnmotorider. So நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 days கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளோட வீடியோ எடிட் பண்ற பிசி பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வீடியோஸ் எதுவுமே எடிட் பண்ண முடியல. பட் ஆல்ரெடி வீடியோஸை ஷூட் பண்ணி வச்சாச்சு. ஒரு சின்ன ரைட் கூட போயிட்டு வந்துட்டேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைக் இருக்கிற 200 NS. ஸோ அதோட ஃபியூல் பம்பை பார்த்தீங்கன்னா நான் உடச்சிட்டேன். ஸோ உடச்சது நான் தான். ஃபியூல் பம்ப் எப்படி உடச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 week 2 weeks யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேஷன் மாதிரி கேட்டுச்சு எங்கேயோ. சரி ஓகே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபியூல் பம்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் ஹோஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபியூல் சப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஹோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். நான் அந்த ப்ரீவியஸ் வீடியோலே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கிளிப்பை நான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் கிராஸாக வச்சு இழுத்துட்டேன். என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டு இழுத்தேன் பாருங்க, அந்த நாப் வந்து உடஞ்சி போச்சு. அது வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த நாபை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணிவிட்டு ஒரு 1 month ஓட்டினேன். திருப்பி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கழட்டி பார்த்தா அந்த ஒட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா லீக்கு. ஸோ நான் இன்னும் வந்து டேங்க் ஒன்றும் பிரிக்கலை, பெட்ரோல் மட்டும் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃபியூல் பம்பு வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபியூல் பம்பு காஸ்ட்டு ரொம்ப ஓவருங்க. ஸோ ஃபியூல் பம்பு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4300 ஆயிடுச்சு. அது ஜிஎஸ்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா 900 rupees. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லை, ஆர்டர் கொடுத்து தான் வர வச்சேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks பைக் சும்மா தான் நின்றுருக்கு வீட்டில். ஸோ எப்படியே ஆர்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு லாங் ரைடு ஒன்று இருக்குது, 3 days பிளானு. ஸோ அதுக்காண்டி கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. இப்படியே ஓட்டினா ரிஸ்க் இருக்குது. ஏன்னா வந்து இன்ஜினோட ஹெட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபியூல் பம்ப் இருக்கா. சப்போஸ் பெட்ரோல் லீக் ஆகி ஹீட்டில் எரியறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் பைக் எடுக்கவே இல்லை, 2 weeks அப்படியே நின்றுட்டுருக்கு. இப்போ போயிட்டு ஃபியூல் பம்பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மேலே நான் ஃபியூல் பம்பை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் பம்ப் வந்துச்சு. ஸோ பார்ட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கிறதுக்காக நான் அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபியூல் பம்ப் அசம்பிளி, சரிதா. ஸோ இது வந்து இந்த ஃபியூல் கேஜிங் போகிற ரீடிங் சிக்னல் வச்சுங்களேன். ஸோ இதில் தான் போகும். இது இருக்குது பாருங்கள் பம்பு. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரு நான் உடச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் உடச்சிட்டேன். ஸோ இது உடச்சதுனால என்ன ஆச்சுன்னா இதை வந்து ஒட்ட வைக்க முடியல. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அசம்பிளி மாற்றுற மாதிரி இருக்குது. நான் இந்த வெறும் ஹவுசிங் மட்டும் கிடைக்குன்னு பார்த்தேன். பட் ஹவுசிங் மட்டும் கிடைக்கல, ஃபுல்லாக தான் கம்பல்சரி மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு நான் வண்டியோட டேங்க்கு அசம்பிளி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் காமிச்சாச்சு நிறைய வாட்டி அதை ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டேங்கை ரிமூவ் பண்ணியாச்சு, சரிதா. இதுதான் வந்து பெட்ரோல் வெளியே வர பைப்பு. இது திரும்ப ரிவர்ஸ் ஆகிற பைப்பு. வெளியே வர பைப்பு தான் உடச்சிட்டேன். ஸோ எம்சிலாம் போட்டு என்னென்னமோ பண்ணேன். பட் அப்படி இருந்தும் லீக் நிற்கலை. அது எப்படி ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் வெளியே வர மாதிரி தான் வந்திருக்கு, அது ஒன்றும் ஆகாது. பட் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடம் வீக் ஆகிடும். என்ன தான் கம் போட்டாலும் நானும் என்னமோ பண்ணேன். பட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் லீக் அப்படிங்கிறது எங்கே வந்து வருது வெளியே. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற போல்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த அசம்பிளி அப்படியே வெளியே எடுத்துடலாம். அப்படியே எடுத்து புதுசு எடுத்து அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மெட்டல் பிளேட் வந்து தரமாட்டாங்க. இது வந்து இதே தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த அசம்பிளி மட்டும்தான் வந்து புதுசாக வந்திருக்கும். ஏன்னா ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் நம்ம தப்பான ஆங்கிள் அம்சம்னா உள்ள அந்த ஃபியூல் கேஜ் மீட்டர் வந்து பெண்ட் ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஒன்ஸ் 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஃபியூல் பம்ப் அசம்பிளி. இதெல்லாம் டஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு அந்த ஈரமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கருப்பாக தெரியுது. ஃபியூல் பம்ப் அசம்பிளி கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வராது. ஸோ இது வந்து கனெக்டர். ஃபியூல் பம்பில் வந்து பிசிஎம் போகிற ஒரு ஒயரு. அப்புறம் இந்த அசம்பிளி இதுவும் வராது. இது ஒரு ஃபில்டர். இந்த ஃபில்டரும் கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த பிளேட்டு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா பழைசெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். வெறும் அந்த அசம்பிளி மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த அசம்பிளியில் வந்து அந்த ஃபியூல் கேஜ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ போய்ட்டு அந்த புதுசு எடுத்து அப்படி அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து இந்த வயரிங்கில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து புது அசம்பிளி. இந்த அசம்பிளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பாருங்கள் ஓரிங். ஸோ இந்த ஓரிங் தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து வெளியே லீக் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ கம்பல்சரி இந்த ஓரிங் நல்லா இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ரீசனுக்கு வந்து கழட்டி மாட்டினா கூட சரி, இந்த ஓரிங் வந்து செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ்க்கு 2 வாட்டி. ஸோ இப்போ இந்த புதுசுன்றதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சீட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம். பம்பு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சப்போஸ் நீங்கள் கழட்டி மாட்டுற மாதிரி இருந்தால் இதெல்லாம் வந்து மிஸ் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகும். அதேமாதிரி இங்கே ஒரு டாட் வச்சுருப்பாங்க. அதில் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா பிளேட்டே சீட்டிங் ஆகும். ஸோ அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமா இல்லையான்ட்டு. அசம்பிளி வந்து சீட் பண்ணி வச்சுன்னா ஃபுல் டைட் வைக்கல. நான் எப்பவுமே சொல்கிறது தான், எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆப்போசிட் டைட் பண்ணால் தான் உண்டு. ஒரே சைடு டைட் பண்ணி இந்த பக்கம் தூக்கிக்கும், இந்த பக்கம் டைட் பண்ணி இந்த பக்கம் தூக்கிக்கும். ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து மீடியம் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக ஃபுல் டைட் வைக்கணும்.
ஸோ எல்லா போல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டைட் வச்சாச்சு. இப்போ வந்து ஃபுல் டைட் வைக்கலாம் ஆப்போசிட்டில். ஸோ அவ்வளோதான். ஒரு 6 த்ரெட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டு ஃபுல் லாக் ஆகிடும். அதுக்கு மேலே திருப்பக்கூடாது. இதுதான் ஃபுல் டைட்டு. இதுக்கு மேலே ஃபுல் டைட் வச்சோம்னா கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்க பிளாஸ்டிக் உடஞ்சிரும். இது அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இது நெக்ஸ்ட் வந்து ஒயரிங் கொடுத்துடலாம் கனெக்ஷனு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் ப்ரூஃப், அந்த ரப்பர் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் கம்பல்சரி போடணும், இல்லைனா வந்து ரஸ்ட் ஆகிரும். இப்போ வந்து அந்த பக்கம் ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்பவே தெரியும். ஸோ அவ்வளோதான். ஒயரிங் பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனு என்னென்னா வந்து பெட்ரோல் இது வழியாக தான் ஃபில்டருக்குள்ளே வரும். ஸோ ஃபில்டருக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல 2ஆக பிரியும். இது எதுக்குன்னா வந்து இதான் வந்து ஃபியூல் இன்ஜெக்டருக்கு போகிற ஓஸு. இது வந்து என்னென்னா ரிட்டன், அதாவது பெட்ரோல் வந்து எப்போவுமே ஃபுல் ப்ரெஷரில் இருக்காது. ஃபியூல் இன்ஜெக்டருக்கு என்ன ப்ரெஷர் தேவையோ அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே ஓவர் ப்ரெஷர் ஆகிறப்ப என்னென்னா ஓவர் ப்ரெஷரில் இருக்க பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இது வழியே ரிட்டன் ஆகி திரும்ப பெட்ரோல் டேங்க்லேயே போயிடும். ஸோ அதோட ஓஸ் தான் இது ரிட்டன் ஓஸு. இது வந்து இன்லெட் ஓஸ், அதாவது ஃபில்டருக்கு. இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இது என்ன ஓஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேலே சப்போஸ் இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுற டேங்க் கேப்பில் தண்ணி போச்சுன்னா இது வெளியே வந்துடும். ஸோ அதற்கான ஓஸ் இது. மற்றபடி இங்கே எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொண்டு போய் பைக்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பைக் ஸ்டார்ட் ஆகிடும் பெட்ரோல் ஊற்றிட்டு. இப்போ பெட்ரோல் டேங்கில் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இப்போ பைக்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பெட்ரோல் லீக் ஆகுதான் எப்படி கண்டுபிடிச்சி வச்சிங்களேன். இது மாதிரி உடஞ்சிச்சுல, உடஞ்சி போயிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது கம் போட்டு எம்சில் போட்டு லாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்மெல்லுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்போ, இங்கே வரண்டா கொண்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வரும். ஆனால் யோசிக்கிறேன் என்ன இது BS6 சுத்தமாக பெட்ரோல் ஸ்மெல்லே வராது, எங்கேருந்து பெட்ரோல் ஸ்மெல் வருதுன்ட்டு. அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஒட்டினது வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலை. அப்புறம் கழட்டி பார்த்தா தான் தெரியுது அந்த பெட்ரோல் லீக் இருக்குது. வந்து டேங்கை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் மட்டும் ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஸ்மெல் வருதா அப்படின்ட்டு. ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருந்தேன். இப்போ எம்டி டேங்க்கில் வந்து திரும்ப கொஞ்சம் பெட்ரோல் வந்து ஃபில்டர் வழியாக போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ வந்து சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் ஒரு 3 வாட்டி. அப்போ தான் வந்து பம்ப் வந்து கரெக்டாக சக் பண்ணி இழுத்து அனுப்போம் பெட்ரோலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பைக் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, ஸ்மெல் எதுவும் வரல இப்போ வரைக்கும், வராது. இதுக்கப்புறம் ஸ்மெல் வரப்போ வந்து லீக்கை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதாவது புதுசாக மாற்றி அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பெட்ரோல் ஸ்மெல்லும் கிடையாது. கொஞ்சம் தைரியமாக பைக் ஓட்டலாம். இதெல்லாம் மனசுக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எதாவது ஆகுமான்னு. பட் இந்த பயம் இல்லை இப்போது. இந்த மாதிரி உடஞ்சி இந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். எல்லா ஸ்டெப்பும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. ஸோ 2 சின்ன பீஸ் மாதிரி 2 பைப்லேயும் வச்சு அட்டாச் பண்ணி எம்சில் போட்டு ஓட்டினேன். இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி பண்ணேன். ஸோ எதுக்குமே வந்து லீக் அரெஸ்ட் ஆகலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினது. இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு விஷயம் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த ப்ராப்ளமுக்கு 100% யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், எப்பவுமே ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா ஸோ கம்பல்சரி எல்லா டூல்ஸும் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்து பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஆகாது. ஸோ நம்ம பண்ணுறப்ப எப்பயாவது வந்து உடஞ்சி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாமல் வந்து 4500 வந்து லாஸ்ட் தான் நெகட்டிவ்னா. நான் பைக்கும் 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஃபியூல் பம்பும் புதுசு தான். பட் அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வந்து வேஸ்ட்டாக செலவாயிருக்கு. இதுக்கப்புறம் வேலை எதுவும் இல்லை. சீட்டு சைட் ஷீல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வாரம் கிளம்ப போகிற ரைடுக்கு பைக்கை ரெடி பண்ணணும். சரி, ஓகே, வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக வரும். ஸோ அடுத்து வர போகிறது பார்த்தீங்கன்னா மோட்டோ vlog தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் கைஸ். டில் தட் பை.